வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். துலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு தான் சொல்கிறாங்க. தப்பே இல்லை. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றின்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 பேர் இன்டர்வியூ வரோம். 2 வேகன்சி. அந்த 2 பேரில் ஒருத்தர் நீங்களாக இருப்பீங்க. அதான் காம்படிட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் அங்கே உச்சம். டெபுவில் போய் செஞ்சுரி அடித்தா எப்படி இருக்கும்? முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி. சில பேர் எவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி. அதை அடிக்கக்கூடிய திறமை இப்போ இருக்குது உங்கள்கிட்ட. அவ்வளவு செயல்திறனும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது மாறும். அற்புதமான காலம். அவர் கூட யார் இருக்காங்க? பாக்யாதிபதி புதன் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். நீச்சபங்க ராஜயோகம் பேர். சுக்கிரன் உச்சம் 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கேயே இருக்கார். கூட சனி தான் பெரிய வெற்றியை தரக்கூடியவர். அவர் கூட ராகு எல்லாம் சேர்ந்துருக்காங்க. பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் வீடு என்பது ஆரோக்கியத்தை பற்றி பேசுறது. அதில் போய் சனி ராகு சேர்றது அவ்வளோ விசேஷம் இல்லை. கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் இது ஒரு தொடர்கதையாக இருக்க போவதில்லை. ஏன்னா 15 தேதிக்கு அப்புறம் நடக்கிறது வேறு விஷயம். ஏன்னா 15ஆம் தேதி சூரியன் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். குரு 9ல் இருந்தால் என்ன அர்த்தம்? சூப்பர் ஸ்டார்னு அர்த்தம். அவ்வளவு உயர்வை தரும் 9ல் இருக்கிற குரு. திறக்காத எல்லா கதவுகளும் திறக்கும். அதிர்ஷ்ட தேவதை காத்து நிற்பாள். அதை ஒழுங்காக அவளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத காலம் தொடங்குகிறது. 6ல் சனி 9ல் குரு. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி இது நடக்கிற போது என்ன ஆகுது? சனி ராகு சேர்க்கை சரியில்லைன்னு சொன்னேன். ஆனால் ராகு பிரிந்து 5ஆம் வீட்டுக்குள்ளே வந்துடுறார் 19ஆம் தேதி மே. அப்போ 19 மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிரமாதம். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பெரிய உயர்வுகளை தரக்கூடிய காலம். செல்வ விருத்தியாக வரும். படிப்பில் வெற்றியாக வரும். தொழிலில் மாற்றமாக நடக்கும். வெளிநாட்டு பயணமாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு போய் நல்ல யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணுமா? கிடைக்கும். எல்லாத்துக்கும் இப்படி தான் மண்டையை ஆட்ட முடியுமே தவிர இப்படி ஆட்டவே முடியாது. அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். தசாபக்திகள் ஓரளவுக்கு ஒத்துழைச்சா போகிறோம். அப்போது சூழல்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு காலம் 15 தேதிக்கு மேலே உருவாகுது. 19ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேதுவானவர் எங்கே போனார்? 11ஆம் வீட்டுக்குள்ளே போனார். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய இடம். கேது சாதாரணமாக சோதனைகளை தரக்கூடியவர் கூட வெற்றியை தருவார். 11 உட்கார்ந்து. 5ஆம் இடத்தில் ராகு. புதுமையான சிந்தனைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு. அதெல்லாம் செய்வீங்க. எப்படிரா அப்படின்னு கேட்பாங்க. அது வருதியா? தானே வருது விடு. அதுதான் பதில். சிறப்பான காலம். மிகப்பெரிய உயர்வுகளை அடையக்கூடிய காலம். ஆனால் அது எப்படி இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட் வீக் நல்லா இருக்குது. செகண்ட் வீக் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தேர்ட் வீக் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4th வீக்லேருந்து டேக் ஆஃப். ஒரு ஃப்ளைட் அப்படி திரும்பி வேகமாக ஓடி டேக் ஆஃப் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி உயர்வை நோக்கி பயணிப்பீர்கள். சிறப்பான ஒரு பயணம். வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். எல்லா தரப்பினருக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க. வருவதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எல்லாமே உங்கள் ஆதாயமாக தான் இருக்க போகுது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம்.
அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.